இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகள் நாட்டுக்கு சாபமானவர்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தை விமர்சித்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் பொதுவான நோக்கம் எனவும் ட்ரில்வின் சில்வா தெரிவித்தார். இதற்காக மிக மோசமான விடயங்களை மேற்கொள்வதுடன் பொய்யான வதந்திகளையும் எதிர்க்கட்சிகள் பகிர்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக மத்திய கிழக்கு போர் மூண்டுள்ள நிலையில் இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் ஈரானின் போர்க்கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் சர்வதேச ரீதியாக நாட்டின் நடுவு நிலைமையை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த போர்க்கப்பல் தொடர்பில் அமெரிக்காவிற்கு தேவையான தகவல்களை இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொடுத்ததாக பொய்யான வதந்திகளை எதிர்க்கட்சிகள் பகிர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறு அனைத்து விடயங்களையும் நாட்டை சர்வதேச சமூகத்திடம் தாரை வார்த்து சீரழிவுக்குள் கொண்டு செல்வதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். பல தசாப்தங்களின் பின்னர் முழு நாடும் ஒன்றிணைந்து ஏற்படுத்தியுள்ள அரசியல் மாற்றத்தை ஒரு இரவில் கைப்பற்றும் நோக்கில் நாளுக்கு நாள் பொய் பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து பெற்றுக்கொண்ட ஆணையை உரியவாறு முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய சவாலை அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த சவால்களை முறியடிப்பதற்கான வல்லமை அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார்.